அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. உங்களுடைய பொருளாதாரத்தில் மாபெரும் மாற்றத்தை, மாபெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு. இந்த பதிவு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க, உங்கள் கண்களில் பட்டிருக்கு, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய நன்றியை தெரிவியுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி அல்லது தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த அவசர காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஒவ்வொரு இரவும் தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறணும். எத்தனை பேர் நம்ம அதை மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். அதனால் இதை ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அல்லது தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனையோ நல்ல பதிவுகள் நம்ம போடுறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், திரும்ப நான் இதை எப்போ செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளை இரவு வரக்கூடிய 24 நிமிடங்கள் மிக 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 அற்புதமான ஒரு நிமிடங்கள். தன ஆகர்ஷணத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம். மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த குபேர நாள் மற்றும் குரு நாளில் நமக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது நல்லதொரு வாய்ப்பு. அதனால் யார் வேணாலும் நாளைக்கு இதை செய்யலாம். நான் அசைவம் சாப்பிட்ருக்கேன், தீட்டு காலங்களில் நான் இருக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் சில மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கலாம். அது தவறே கிடையாது, சரிங்களா? நீங்கள் வாயால் உச்சரிக்கலைனா கூட மனசு அந்த வார்த்தைகளை பார்த்து நீங்கள் சொல்லும் பொழுது அதற்கான சக்தி, அதற்கான பலன்கள் உங்களுக்கு வந்தே தீரும். ஏன் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது எந்த கடவுளை மையமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள். அதாவது கிருஷ்ணர், பெருமாள், யார் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த குபேர நாளில் இது வருவதால் குபேரருக்கும் பெருமாளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமாள் யாருக்கிட்ட கடன் வாங்கினாரா அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குபேரர்கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கிறாரு. அத்தகைய நிதி நிலைமையை குபேரர் பெற்றிருக்கிறார். நம்ம எல்லாருமே நினச்சிப்போம், அவ்வளோ பணக்காரரா குபேரர் அப்படின்ட்டு. அந்த குபேரரே ஒரு முறை தன்னுடைய நவநிதிகளையும் இழந்து ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்ட போது சிவபெருமான் கிட்ட ஏதாவது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, திரும்பவும் நான் என்னுடைய இழந்த நிதிகளை எல்லாம் பெற வேண்டும், செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக ஆக வேண்டும்னு கேட்டபோது சிவபெருமான் சொன்னது, நெல்லி மரங்களை நீ வளர்த்துவா, அதனை நீ பராமரித்துவா அப்படின்னாரு. குபேரருக்கு ஒன்றுமே புரியல. செல்வ செழிப்புக்கும் நெல்லி மரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவர் குழப்பத்தில் இருந்தார். இருந்தாலும் சிவபெருமான் சொன்னதில் அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. அவரும் நெல்லி அந்த மரக்கன்றுகளை வாங்கி நட ஆரம்பித்தார். அதனை சரியான முறையில் பராமரித்தார். நெல்லி மரங்கள் வளர்ந்து பூத்து காய்க்க தொடங்கியதும் அவருடைய நிதி நிலைமையும் முன்னேற்றத்தை அடைந்தது. அதனால தான் எந்த லக்ஷ்மி பூஜை நீங்கள் செய்தாலும் நெல்லிக்கனியை நெய்வேத்தியமாக உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வையுங்க அப்படின்றோம். ஸோ நாளைக்கு இந்த 24 மணி நேரத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய், பெரிய சைஸில் அருநெல்லின்னு சொல்லுவோம், பெரிய நெல்லி, அதை உங்களுடைய வலது கையில் உள்ளங்கையில் நீங்கள் வச்சு மூடிக்கோங்க. வீட்டில் யாராவது ஒருத்தவங்க யார் வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் இதை செய்தாலே போதுமானது. 2 பேரும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 2 பேருமே, கணவன் ஒரு நெல்லிக்காய், மனைவி ஒரு நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லி, நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பெரிய சைஸில் இருக்கும் இல்லையா, அந்த நெல்லிக்காய் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு, உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம சொல்லக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை 24 முறை நீங்கள் சொல்லுங்கள். சில பேர் யோசிக்கலாம், ஏங்க நேற்று தான் ஒரு பதிவு போட்டிங்க, அதில் அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை சொல்லணும்னு நீங்கள் சொன்னீங்க, அதை நாங்கள் எப்போ சொல்கிறது, இதை நாங்கள் எப்போ சொல்கிறது அப்படின்னு யோசிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் அந்த ஸ்துதியை சொல்கிறவங்க ஜஸ்ட் நீங்கள் 3 முறை அந்த ஸ்துதியை சொன்னாலே போதுமானது. 24 நிமிடங்களில் 3 முறை அதை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை
இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியை 24 முறை மனமாற நீங்கள் உச்சரிங்க. முழு நம்பிக்கையோடு உச்சரிங்க. இந்த ஒரு பொருளை கையில் வச்சு உச்சரிங்க. ஏன் நிறைய பதிவுகளில் இதை கையில் வைங்க அதை கையில் வைங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தின் அதிர்வுகள் உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய பொருளுக்கு போகும். அது தண்ணியாக இருந்தாலும் சரி, மற்ற தன ஆகர்ஷண பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் உண்ணக்கூடிய இதை மாதிரி கனி வகைகளாக இருந்தாலும் சரி, அந்த மந்திரத்தை நீங்கள் 24 முறை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அதனுடைய ஆற்றல் அந்த நெல்லிக்கனிக்கிட்ட போயிடும். நாளைய தினம் இரவு அந்த நெல்லிக்கனியை உங்கள் வீட்டு பெருமாள் படத்திற்கு முன்போ தாயார் படத்திற்கு முன்போ நீங்கள் வச்சிடுங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த நெல்லிக்கனியை ஜஸ்ட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், அல்லது ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். அது அந்த குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டிங்கனாலே போதுமானது. இவ்வளோதாங்க விஷயம். இப்போது அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மந்திரம் உச்சரிப்பதற்கு முன்பு நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்க, எந்த தீட்டு இல்லை, அசைவம் சாப்பிடல அப்படின்னா அந்த நேரம் வருது இல்லையா, நாளைக்கு கொஞ்சம் தூக்கத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. அந்த நேரத்தில் செய்யும்போது முகம் கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்கனியை உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க. மந்திரத்தையும் உச்சரிங்க. என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை இரவு சரியாக 11:31 முதல் 11:55 வரை, 12 மணிக்கு முன்னாடி, நள்ளிரவு, அதாவது நடு ராத்திரி 12 மணிக்கு முன்னாடி வரக்கூடிய 24 நிமிடங்கள், 11:31 PM to 11:55 PM. ஸோ இதுதான் அந்த 24 நிமிடங்கள். ஸோ டைமும் இப்போ சொல்லியாச்சு. அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். தனம் வசி வசி ஓம் ஸ்வாஹா. தனம் வசி வசி ஓம் ஸ்வாஹா. தனம் வசி வசி ஓம் ஸ்வாஹா. நிறுத்தி நிதானமாக அந்த மந்திரத்தை உள்வாங்கி நீங்கள் ஒரு அபரிமிதமான பொன் பொருட்கள் உங்களிடம் இருக்கின்றது. சகல வசதிகளையும் பெறுகிறீர்கள். அவ்வளவு நல்லா இருக்கிறீங்க. சொந்த வீடு, காரு, பங்களா, என்ன ட்ரெஸ்ஸு, என்ன நகை, எதுக்குமே குறைவில்லாமல் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்ந்து தனம் வசி வசி ஓம் ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த ஒரு வரியை கையில் அந்த நெல்லிக்கனியை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யலாம். ஸோ ஒரு நாள் முன்னாடியே நான் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ உங்கள் கண்களில் கடைகளில், இப்போ எல்லா கடைகள்லையுமே விற்கிறாங்க, ஒரு நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் மரம் இருந்தால் ரொம்ப நல்லது, பெரிய நெல்லிக்காய். ஸோ அதை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள். மறுநாள் இதை நீங்கள் சாப்பிடணும். சரிங்களா? இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. அவசியம் எல்லாருமே இதை நீங்கள் செய்யுங்க. இதை விட எளிய வழிபாடு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.